மதுராந்தகம் அருகே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார். மதுராந்தகம் அருகே உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா உள்ளிட்ட மேற்பட்ட நாடுகளிலிருந்து இறைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் மிளிருடல் அரிவாள் மூக்கன், நத்தை குத்தி, தட்டை வாயின், கரண்டி வாயின், வர்ணநாரை, பாம்புத்தாரா, வக்கா, கோழிக்காடா உள்ளிட்ட 23 வகையான பறவைகள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு இயற்கையான பருவகால சூழல், இறை இனப்பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக சரணாலயத்திற்கு வருகை தரும். இந்நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் தற்போது 30,000 பறவைகள் வருகை தந்துள்ளது. இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இன்று காலை வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சரணாலயத்தின் பார்வையாளர்கள் நடைமேடை, ஏரிக்கான நீர்வரத்து, பறவைகள் வருகை காலம், சரணாலய வளர்ச்சி, பறவைகள் குறித்த காட்சி கோலத்தில் பறவைகளின் ஒளிரும் படம் சீரமைக்க வேண்டும் குறித்து செய்ய வேண்டிய பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வில் ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம், அரசுத்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சரணாலயத்திற்கு பார்வையிட மாணவ மாணவியரிடம் சரணாலயம் குறித்து கேட்டறிந்து வேடந்தாங்கலை பற்றி கூறிய மாணவர்களுக்கு புத்தகங்களை பரிசுகளாக வழங்கினார். நிறைய அதுக்கு சௌகரியமா இறைக்காரு அதான் சார். பாப்பா பாப்பா இங்க பாரு. லைவா இருக்கு. ஏன்னா கேமரா பார்க்கறதா? ம்.